கொஞ்சம் மாம்சமா யோசிங்களேன். அதான் சவுல் தாவீதை துரத்தி கொண்டே போகும்போது போகிற வழியில அவனுக்கு 2 பாத்ரூம் வருது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போய் அவன் அந்த மாதிரி உள்ள போறான், தன்னுடைய மலஜலம் கழிக்கிறதுக்காக போறான். அதுக்கு பின்னாடி யார் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த ஒரு சிலரும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவனை பட்டயம் எதுவும் இல்லாம தனியா ஒரு குகைக்குள்ள ஒரு ஆடு சிக்கினது போல, ஒரு குருவி சிக்கினது போல, அவ்வளவுதான். இதுவரைக்கும் அப்னேயர் அவனுடைய படை ஆட்கள் எல்லாம் அவனை சுற்றி ராஜான்றதுனால அவருடைய பாதுகாப்புக்காக கூட இருந்தாங்க. இப்ப சவுல் ராஜா தனியா மாட்டி இருக்கிறாரு. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன். அப்போ தனக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் மாம்சத்துல சிந்திக்கும் போது தாவீது மட்டும் என்ன சிந்திக்கிறார் அப்படின்னா ஆவியிலே சிந்திக்கிறார். இல்ல, ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பாரு, ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நம்ம எல்லாருக்குமே எந்த சூழ்நிலைக்கு போனாலும் நமக்கு முன்னாடி முதல்ல நிக்கிறது என்ன சிந்தை தெரியுமா? மாம்ச சிந்தை தான் நிக்கிறது. ஒரு எதிராளி எழும்பினா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே நிறைய திட்டம் போடுவோம். ஏன் அவன் இப்படி பண்றான், அவனை என்ன பண்ணலாம், அவனை எங்க சிக்க வைக்கலாம், அவனை எங்க திட்டலாம், அவனை எங்க பழி வாங்கலாம், அவனை எங்க அவமானப்படுத்தலாம். அப்போ நம்முடைய இருதயம் முழுதும் மாம்ச சிந்தைக்கே போகிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிந்தையை கொடுங்க ராஜா. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அதை மாம்ச பிரகாரமா யோசிக்க கூடாது, அதை ஆவிக்குரிய விதமாய் யோசிக்கிறதற்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இது ஒரு பெரிய அபிஷேகம். நான் நம்புறேன், நீதிமான் என் தலையின் மேலே குட்டுவது எனக்கு என்ன மாதிரி இருக்குதாமா, எண்ணெய் வார்த்தது போல இருக்கிறது. இப்போ பொதுவாக ஒன்று நீங்க நினைத்து கொள்ளுங்கள். திருச்சபையே நம்ம எடுத்துக்குவோமே, சர்ச்சையே எடுத்துக்குவோம். இந்த திருச்சபையில எப்பவாவது ஒரு டைம் உங்களுக்கு ஒரு